ஒரு முறை ஷீரடியில் நாம சப்தாகம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பாபாவை சுற்றி ஏராளமான பக்தர்கள் இருந்தார்கள். ஷாமாவை அழைத்த பாபா ஒரு சுவரை காட்டி, அதற்கு அப்பால் ஒரு கிழவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான், எனக்கு தருவதற்காக கற்கண்டு வைத்திருக்கிறான், அதை கேட்டு வாங்கி வா என அனுப்பினார். மசூதியை விட்டு ஷாமா வெளியேறி சுவருக்கு அப்பால் வந்து பார்த்தபோது நோய் பிடித்த ஒரு கிழவனை பார்த்தார். அந்த கிழவனின் வாயிலிருந்து உமிழ்நீர் வடிந்து கொண்டிருந்தது. மார்பில் காயம் இருந்தது. அதிலிருந்து ஷீல் வடிந்து கொண்டிருந்தது. அதையும் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. உடலில் ஒரு கந்தை துணி, அதன் ஒரு நுனியில் கற்கண்டை முடிபோட்டு வைத்தபடி அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த ஷாமா தனது கரத்தை கிழவன் தலைமீது வைத்து ஆசீர்வதித்து பாபா கூறியதை கூறி கற்கண்டை பெற்றுக்கொண்டு வந்தார். அடுத்து பசீன் என்ற இடத்தில் வசித்த பக்தர் பகர்கார். இவர் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஒரு நபரிடம் கொடுத்து அனுப்பி, இதை பாபா சாப்பிட்ட பின்னரே நான் உணவு உண்பேன், மறக்காமல் சீக்கிரம் கொடுத்துவிடு என தந்து அனுப்பினார். பழத்தை எடுத்து வந்த அந்த நபர் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக நடந்தார். பாபா ஆள் அனுப்பி அந்த ஆளை அழைத்து வரச் செய்தார். வாழைப்பழத்தை கொடு என கேட்டு வாங்கி சாப்பிட்டு விட்டு, நான் சாப்பிட்ட விஷயத்தை தந்தி மூலம் தெரிவித்துவிடு, என் பக்தன் பசியோடு இருப்பான் என கூறினார். அடுத்ததாக 1914ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமநவமி சமயம் பாபாவை தரிசிக்க வந்த பலரில் ஒரு ஊரைச் சேர்ந்த கிழவியும் ஒருவர். அந்த கிழவி பாபாவை வெறுங்கையுடன் தரிசிக்கப் போகக்கூடாது என நினைத்து ஒரு ரொட்டியையும் 2 வெங்காயத்தையும் எடுத்து கொண்டு வந்தார். வரும் வழியில் பசி எடுத்தது. ஓடை அருகே அமர்ந்து ரொட்டியில் பாதியையும் வெங்காயம் ஒன்றையும் சாப்பிட்டுவிட்டு மீதியை எடுத்துக்கொண்டு ஷீரடிக்கு வந்தார். கூட்ட நெரிசல் காரணமாக பாபாவை தரிசிக்க முடியாமல் தவித்தார் அந்த கிழவி. பாபா இரக்கம் காட்டுங்கள், எனக்கு உமது தரிசனம் தாருங்கள் என கத்தினாள். சத்தம் கூட்ட இரைச்சலில் யாருக்கும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் துவாரகநாதனான ஸ்ரீ பாபாவுக்கு கேட்டது. அவர் ஷாமாவை அனுப்பி கிழவியை தனது அருகில் வரவழைத்தார். அவளிடம் இருந்த பாதி ரொட்டியை வாங்கி அவளுடன் கடித்தார். அது உலர்ந்து போயிருந்தது. இருந்தாலும் அது சுவையாக இருப்பதாக பாபா கூறினார். இதை கேட்டு கிழவி கண்ணீர் வடித்தாள். ஓம் சாய்ராம்.